திரு ஜென்ரம், எதிரிகள் அதிகமான காலம் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அமைப்பு 2026 இருக்காது, சுமூகமாக இருக்காது அப்படின்னு திரு நேரு பேசுனது கட்சிக்காரங்களுக்கு தான். என்ன செய்தியை சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்றது எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் கூட ஒருவர் தான் புதுசா சேர்றாரு. மீதி எல்லாரும் ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலே இருந்தவங்க தான். இப்போ தனித்தனியாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது சேர்ந்தும் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுல. அதனால எதிரிகள் அதிகமாக வர்றாரு அப்படின்னு சொல்றத, எதிரிகள் அதிகமான காலம் அப்படிங்கிறது ஒருவர் வர்றதுக்கு அப்படி சொல்றாரு ஏன் அப்படின்றது எனக்கும் புரியல தான். இது மக்களவை தேர்தல் போல இது இருக்காது, இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது பெரிய மீனிங் எதுவும் தெரியல. உங்ககிட்ட கேட்டாலும் சரி, என்கிட்ட கேட்டாலும் சரி, மற்ற யார்கிட்ட கேட்டாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தல் போல இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் எல்லாரும் சொல்லுவோம். அது வேறு முதன்மையான முழக்கங்களோடு வருவது, இது வேறு முதன்மையான முழக்கங்களோடு வருவது. அதனால இரண்டும் ஒப்பிட முடியாது. ஒரே நேரத்துல இரண்டு தேர்தல்களும் நடந்தா கூட அதற்கு ஒரு மாதிரியும் இதற்கு ஒரு மாதிரியும் மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றதுல நான் அதிகமாக எதுவும் வேறு பொருள் எதையும் பார்க்கல. ஆளுங்கட்சிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் பதட்டம் தெரியுதோ பேச்சுல? இல்ல, ஆளும் கட்சிங்கிறதுனால நம்ம தலைப்புல அதை திமுகவுக்கு மட்டும்தான் சமாளிக்கணுமா? மீதி ஐந்து கட்சிகளும் தான் 5 முனை போட்டியை சமாளிக்கணும். தனித்தனியாக நிற்கிற 5 கட்சிகளும் தான் 5 முனை போட்டியை சமாளிக்கணும். ஆனா நம்ம திமுக எப்படி சமாளிக்க போகிறது அப்படின்னு நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக ஒருத்தருக்கு வரும். ஆனா எனக்கு அதுக்கு பதிலும், நீங்க ஏன் அப்படி வச்சிருப்பீங்கிறதுக்கான பதிலும் எனக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பு வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல். அதனால அந்த 5 முனை போட்டியை திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்னு நீங்க போக்கஸை திமுக பக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்டோடு ஒத்து போறதான். நாடாளுமன்ற தேர்தலுடைய தன்மை வேற, யார் பிரதமர்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல், அந்த களம் வேற. இப்போ யார் முதல்வர், இல்ல திரு ஸ்டாலின் மீண்டும் முதல்வரா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய களம் இல்லையா? அதனால ரைட்டு, ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் அப்படிங்கிறத ஐயம் தெரிபர தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பொருள்ல நம்ம விவாதிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதாவது ஸ்டாலின் தலைமையிலான அணி, திமுக தலைமையிலான அணி 2021 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. கூடுதலாக ஒரு அரசியல் கட்சியும் சேர்ந்து இருக்குது. ஆனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் 4 பேருமே தனித்தனியாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரிந்து கிடக்குது. அப்படி இருக்கும்போது சமாளிக்கிறது மட்டும் இல்லை, எளிதாக வெற்றி பெறுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாத்தியமான ஒன்று. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அணிகள் தங்களுடைய எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தவில்லை அப்படிங்கிறதே அட்வான்டேஜான ஒன்று. ஒருமுகப்படுத்தினால் அதுல என்னென்ன விளைவுகள், அந்த விளைவுகள் காரணமாக அதுவும் எப்படி திமுகவுக்கு அட்வான்டேஜ்ங்கிறத அப்படி ஒரு சூழல் வந்தால் பேச முடியும். இப்போதைக்கு அதை பேச வேண்டாம். ஒருமுகப்படுத்துறது அவங்களுக்கு அட்வான்டேஜ்னும் இல்லை. சென்ற தேர்தலில் ஒருமுகப்பட்டு நின்றாங்க, ஒற்றுமையாக நின்றார்கள், ஒரே அணியாக நின்றார்கள், ஆனால் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை விட இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மு.க. ஸ்டாலினுடைய இமேஜ் அதிகரித்திருக்கிறது. கலைஞர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் விடியல் பயணம், மகளிருக்கான கட்டணம் இல்லாத பயணம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இப்படி பல்வேறு திட்டங்கள் அவரை காலை உணவு திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் ஊரக பகுதிகளில் ஸ்டாலினுடைய செல்வாக்கை அதிகரித்து இருக்கிறது. ஊரக கிராமப்புறங்கள்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, வேதியியல் மாற்றம் நடந்துட்டு இருக்குது. பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆதரவு தளங்களாக இருந்த, ஆதரவு வங்கிகளாக இருந்த பல்வேறு தரப்பினர் இப்போது திமுகவுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே நடந்து முடிந்த தேர்தல்கள்ல எதிரொலிக்கவும் செய்யுது. அதனால ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் திமுக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி கிடைச்சது நாடாளுமன்ற தேர்தலில்.
எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கோ வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த முறை அப்படி இல்லைல்ல. இந்த முறை யார் முதல்வர் இல்லை திரு ஸ்டாலினா மீண்டும் முதல்வர்னு நேரடி கேள்வியோடதெல்லாம் எதிர்கொள்ள போகுது திமுக. இல்ல, ஆட்சி நடத்துவதில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி நடத்துவதில் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் வருது, அப்படி வந்த சிக்கல்கள் எதனால நடந்தது அப்படிங்கிறத சேர்த்து பிரச்சாரத்துல பேசுனா அதுல மக்களுக்கு தெரிஞ்சு போகும். பாஜகவை இதுல பேசுறது அவசியம் இல்லையான்னு, கல்விக்கான நிதியை கொடுக்காமல் இருக்கிறது யாரு அப்படிங்கிறதுல தொடங்கி வெள்ள நிவாரண நிதிக்கான கோரிக்கைகள் வரும்போது மறுத்தது யாரு, இன்னும் கொடுக்காம வைத்திருப்பது யாரு, அது போக ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து செல்கின்ற ஒவ்வொன்றும் டெல்லியில நிறுத்தி வைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே பேசலாம். பிரச்சாரத்துல அவங்க பேசுவாங்க. பேசும்போது அது எல்லாமே அரசு தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை தாண்டி வேறு சில விஷயங்களை ஒன்றியத்தோடு இணைந்து செய்ய வேண்டிய பணிகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது என்பது என்றென்றும் அவங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை என்றென்றும் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, என்றென்றும் அது பேசு பொருள் தான். மக்கள் அதற்கு 2026 பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கும். அது திமுகவுக்கு தேர்தல் லாபத்தை கொடுக்கும் அப்படி சொல்ல வரீங்க? பாஜக எதிர்ப்பும் இருக்கும். அதுல தேர்தல் ஆதாயம் அதுல கிடைக்குது அப்படிங்கிறது மக்களுடைய பாஜக எதிர்ப்பு உணர்வு காரணமாக அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு உரிமை கோரக்கூடிய நிலையில இருப்பதாக தங்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், அந்த கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல்களிலேயே அவர்களுடைய காலம் எப்படி கழிந்தது, மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்றியத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காம இருந்த சூழல்ல கூட மாநில அரசோடு சேர்ந்து தோளோடு தோள் நிற்பதற்கு பதிலாக மாநில அரசு இதில் எப்படியாவது சிக்கிக்கொள்ளாதா அப்படின்னு காத்திருந்து மாநில அரசை விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதையும் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால எல்லா விதமான பிரச்சாரமும் உள்ளுக்குள்ள இருக்கும். அது எல்லாமே திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை தான் உருவாக்கும்.